2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமை புதிய திராவிட கழகத்திற்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக புதிய திராவிட கழக தலைவர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னிலையில் புதிய திராவிட கழகத்தின் அரவக்குறிச்சி சட்டமன்ற அலுவலக திறப்பு விழா, செயல் வீரர்கள் கூட்டம், புதிய நிர்வாகிகள் நியமன விழா ஆகியவை நிறுவன தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பேட்டியளித்த ராஜ்குமார் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகத்திற்கு மொடக்குறிச்சி, அரவக்குறிச்சி, பரமத்தி வேலூர் ஆகிய 3 தொகுதியை ஒதுக்கித் தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கவே தேர்தலில் நிற்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களிடையே பெரிய நன்மதிப்பை பெற்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளான சமூக நீதியோட உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். இந்த புதிய திராவிட கழகத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான கூட்டணி 3 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று மாநாட்டிலேயே தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர்கிட்ட அந்த மாநாட்டை தீர்மான நகலை அன்றே சந்தித்து கொடுத்தோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியாக ஈரோட்டிலே மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும், கரூரிலே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும், நாமக்கல் மாவட்டத்திலே பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எந்த தொகுதி கொடுத்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வரோட சின்னமான உதயசூரியனுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரோட செய்துள்ள நலத்திட்டத்திற்கும், அந்த சமூக நீதிக்கும் கிடைக்கின்ற வாக்குகள் தவிர மீதி கொங்கு மண்டலத்திலே வேட்டை கொண்ட சமுதாய மக்கள் குறைந்தபட்சம் தொகுதிக்கு 20,000 முதல் 70,000 வரைக்கும் நாம் வாழ்கிறோம். எந்த தொகுதி கொடுத்தாலும் அதை வெற்றி தொகுதியாக மாற்றுவோம்.